Hello friends, welcome back to my channel. இந்த பேக் நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா இது பூவா இல்ல பேக்கான்னு பார்க்கறவங்க கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு ஒரு சூப்பரான பேக் ஒன்னு பின்னிருக்கேன் பாருங்க. இந்த பேக்கோட சைடு வால்ல ரெண்டு பக்கத்துலயும் சூரியகாந்தி பூ வர மாதிரியும் இந்த ரெண்டு சூரியகாந்தி பூக்கு நடுவுல பேக் வர மாதிரியும் பின்னிருக்கேன். இதுக்கு மூடி போட்டு மேக்னெட்டிக் லாக்கும் வச்சிருக்கேன். இந்த பேக்கோட உள் பக்கத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். முதல் முறையா பின்னி பார்த்ததனால ஓரளவுக்கு சின்ன பேக்கா பின்னி இருக்கேன். இதே மாதிரி ஒரு பெரிய பேக் எப்படி பின்றதுன்னு இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். போன வீடியோல இந்த மாதிரி பேஸ் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலா இது பேஸ் கிடையாது, இந்த பேக்கோட சைடு வால். ஆம்லா நாட்ல இந்த சைடு வால் எப்படி பின்றதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இந்த சைடு வால் மட்டும் தான் எப்படி பின்றதுன்னு காமிச்சிருப்பேன். இந்த ஒயரை சொருக்கிறத வந்துட்டு நான் காமிக்கல. இதை பின்னி முடிச்சுட்டு ஒயரையும் சொருக்கி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு சைடு வால் தனித்தனியா பின்னி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சைடு வாலையும் ஒண்ணா எப்படி ரவுண்ட் ஷேப்ல ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 7 ஒயர், ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை இன்னும் கொஞ்சம் பெருசா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பின்றதுன்னு இந்த வீடியோல சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த ரெண்டு சைடு வாலையும் இப்படி வச்சு இதுக்கு இடையில இருக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்ண போறோம். மேலே வந்துட்டு நம்ம ஓப்பனாக விட போகிறோம். கீழ் பக்கத்தில் இந்த பேஸ்கெட்டை நம்ம அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். ஓகேவா? இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஏதாவது ஒரு ஹோலில் இப்படி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வாலோட கடைசி ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருப்போம். அந்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன அந்த ரவுண்டில் தான் இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணி பின்னணும். இப்போ மறுபடியும் இந்த ஒயரை இப்படி பேஸோட அந்த ராங் சைடு உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. உள்பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த ஒயரை பிரிஞ்சு வராத அளவுக்கு இந்த சைடு வாலில் சொருக்கி விட்டுருங்க. இதில் நிறைய சின்ன சின்ன நுணுக்கமான வேலையெல்லாம் இருக்குது. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 1/4 அடி ஒயரை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ரன்னிங் ஒயரோட ஒரு கார்னரை இப்படி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம கட் பண்ண 7 ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயரை மேல் பக்கம் ஒரு 1/4 அடி விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. அந்த மடிக்கிறோம் இல்லையா, அதை வந்துட்டு இப்படி பின்பக்கம் வர மாதிரி மடித்து நாட் போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சின்ன ஒயர் வந்துட்டு இப்போ நமக்கு மேல் பக்கமாக போயிடும். மேல் பக்கமாக இருக்கிற அந்த சின்ன ஒயரை கடைசியில் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் இந்த சைடு வாலுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இந்த கேப் இருந்துச்சுனாக்கா இந்த பேஸ்கெட் இடையில ஓட்ட மாதிரி இருக்கும். ஸோ கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது ஒயர் எடுத்து இப்படி மடிக்கிறேன். சின்ன பக்கம் பின் பக்கம் வர மாதிரி மடித்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயர் குடைகளுக்கு பாக்கெட் அட்டாச் பண்ணி பின்னுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் இப்போ இந்த ரெண்டு சைடு வாலையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது பின்னுற மெத்தட் எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். அடுத்து 3வது ஒயரை எடுத்திருக்கேன். 3வது ஒயரை இப்படி மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன பக்கம் பின் பக்கம் வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் பாருங்கள் இந்த சின்ன ஒயர் நமக்கு மேல் பக்கமாக வரும். இப்போ 3வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 4வது ஒயரை ஜாயின் பண்ணணும். 4வது ஒயரை இப்படி மடிக்கிறேன். மடிக்கும் போது பாருங்கள் சின்ன பக்கம் பின் பக்கமாக நமக்கு போகும். நாட் போடும்போது இந்த சின்ன ஒயர் நமக்கு மேல் பக்கமாக வந்துடும். ஓகேவா? அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். முதல் முறையாக இந்த பேக் நம்ம போட்டு பார்க்குறோம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு சின்னதாக தான் இந்த பேக் பின்னியிருக்கேன். இப்போ நம்ம 7 ஒயர் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். இதே 5 அடியில் 7 ஒயர் மட்டும் இல்லாமல் நீங்கள் 10, 15, 20ன்னு எத்தனை ஒயர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு வால் பார்த்திங்கன்னா இன்னும் அகலமாக நமக்கு வரும், இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி சைடு வால் இன்னும் நீளமாக அகலமாக வச்சு ஒரு பேக் எப்படி பின்றதுன்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னோட சேனலில் வர இந்த நியூ ஐடியா பேக் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டேன். இது ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கே வெளி பக்கத்தில் நமக்கு ரைட் சைடு வரும். உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு நமக்கு உள்ளுக்குள்ளே வரும். ஸோ இதை மாற்றி வந்துட்டு ஜாயின் பண்ணிடாதீங்க. இப்போ அடுத்து சைடு வாலோட இன்னொரு பக்கத்தை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கடைசி ரவுண்டு இருக்கு இல்லையா, இதில் தான் இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இன்செர்ட் பண்ணி பின்ன போகிறோம். நம்ம பாக்கெட் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் ரோலோட இருந்துச்சுன்னா பின்றது பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு 10 அடிக்கு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க.
இந்த ரன்னிங் ஒயர் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அடிக்கடி ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். ரொம்ப பெருசாக விட்டாலும் நம்ம அந்த ஒயரை வந்துட்டு இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 10 அடி எடுத்துக்கோங்க போதும். இப்போ 10 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த கார்னர் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வால் பின்னி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடைசி ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருப்போம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் தான் இந்த ஒயர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி பின்னணும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஏதாவது ஒரு ஹோலில் இந்த ஒயரை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணும்போது பாருங்கள், அந்த சைடு வாலோட ராங் சைடு வந்துட்டு பேக்கோட உள் பக்கத்தில் போகும். மாற்றி இன்சர்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஹோல் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக இப்படி வெளியே கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 சைடு வாலுக்கும் நடுவில் மொத்தம் 7 நாட் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரன்னிங் ஒயரை இதுக்கு கீழே இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ஒயர் முறுக்கல் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வாலில் கடைசி ரவுண்டு ஒரு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருப்பேன். அந்த ரவுண்டில் தான் இந்த ஒயர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி பின்னணும். ஓகேவா? இப்போது உள்ளுக்குள்ளே கொண்டு போயாச்சு. இந்த ஹோல் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக வெளிப்பக்கமாக கொண்டு வந்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸில் பின்னிட்டு வர போகிறோம். ஒயர் லாங்காக இருக்குது இல்லையா, லாங்காக இருக்கிற ஒயரில் தான் நாட் போடணும். குட்டியாக இருக்கிற பக்கத்தை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு வாலை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு லெஃப்ட் டு ரைட் பின்னிட்டு போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது இந்த நாட்டுக்கும் சைடு வாலுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஒயர் குடைகளுக்கு பாக்கெட் பின்னும்போது எப்படி பின்னுவோம், ஃபர்ஸ்ட்டு பேஸ் பின்னிட்டு பேஸ்கெட்டோட 2 பக்கத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். பாக்கெட் பின்னும்போது ஆல்ரெடி நம்ம பின்னி வச்சுருக்கிற கூடையோட அட்டாச் பண்ணி நம்ம பின்னுவோம். இப்போ நம்ம 2 சைடு வாலை ஒன்றா அட்டாச் பண்ணி பின்னுறோம். 2த்துக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் வரிசையாக 7 ஒயர்லேயும் நாட் போடணும். இந்த பேக்கோட ஃபினிஷிங் சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி சூரியகாந்தி பூ மாதிரி இருக்கும். இந்த பேக்கை வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பின்னுறோம் இல்லையா. ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி நமக்கு மொத்தம் 7 பெட்டல்ஸ் இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பை நான் கரெக்டாக வந்துட்டு 7 பெட்டல்ஸ் தான் வரணும். ஒரு நாட் கூட அதிகமாகவோ கம்மியாகவோ வரக்கூடாதுன்னு எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த சைடு வால் பின்னுறோம். இந்த சைடு வால் 2த்தையும் ஒன்றா நம்ம அட்டாச் பண்ணி பின்னுறோம். இந்த அட்டாச் பண்ணி பின்னும்போது ஒரு 2-3 நாட்டு, அதாவது 2-3 ஹோல் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், ஒரு பேட்டலுக்கும் இன்னொரு பேட்டலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். ஸோ ஒரு நாட்டு 2 நாட்டு கூட எக்ஸ்ட்ரா வந்துடக்கூடாது, கம்மியாகவும் ஆயிடக்கூடாது. கம்மியானாலும் இந்த பேட்டல்ஸ் வந்துட்டு நம்மளால் பின்ன முடியாது. அப்படின்றதுக்காக ரொம்ப யோசித்து ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ஒயரை வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை விட ஒரு பெரிய பேஸ்கெட் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. எப்படி பின்னுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போது சின்னதாக இருக்கிற அந்த ஒயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழ் பக்கமாக நமக்கு வரும். மேல் பக்கத்தில் லாங்காக இருக்கிற ஒயர் போகும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, இதில் பக்கத்தில் இருக்கிற ஹோலில் தான் இன்சர்ட் பண்ணி பின்ன போகிறோம். இந்த கடைசி பாக்ஸ் நாட்டையும் இந்த சைடு வழியும் பக்கத்தில் வைக்கும்போது இதுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக தான் இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ரன்னிங் ஒயரோட கார்னர் எடுத்துக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், இந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோல் வழியாக தான் இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ஒரு ஹோல் கூட தள்ளி கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஹோல் வழியாக கம்ப்ளீட்டாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துருங்க. இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, இதுக்கு மேலே பக்கத்தில் என்ன ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோல் வழியாக தான் இப்படி உள் பக்கமாக மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை கொண்டு போகணும். இப்போ கொண்டு போயிட்டு இந்த ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக இப்படி வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு ரிவர்ஸில் பின்னிட்டு போகிறோம். இப்போ இந்த நாட் போடும்போது பாருங்கள், இந்த 2வது வரிசையில் இருக்கிற நாட்டுக்கும் மேலே 3வது வரிசையில் போட போகிற நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஹோல்லையும் ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். ஓகேவா? இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு ரிவர்ஸில் பின்ன போகிறோம். ரிவர்ஸில் பின்னும்போது ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறோம் இல்லையா, இந்த நாட் போடும்போது சைடு வாலுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட்டாக போட்டுக்கோங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ ரிவர்ஸில் இன்னும் 6 ஒயரில் நாட் போடணும். ரிவர்ஸில் பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஸோ ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், 3வது நாட் போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசை ரிவர்ஸில் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த சைடு வாலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்ன போகிறோம். இந்த நாட்டை இப்படி பக்கத்தில் வைக்கும்போது இதுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோல் வழியாக தான் இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோல் இது தான். ஸோ இந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். சப்போஸ் இது இல்லாமல் இதுக்கு ஒரு நாட் தள்ளி மேல் பக்கம் இருக்கிற ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து நாட் போடும்போது 3வது வரிசைக்கும் 4வது வரிசை நம்ம பின்ன போகிற அந்த நாட்டுக்கும் இடையில பெரிய கேப் வரும். ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ அடுத்து இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். இப்போ லெஃப்ட் சைடு வாலோட ரன்னிங் ஒயரை அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு லெஃப்ட் டு ரைட் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு போகணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது இந்த நாட்டுக்கும் சைடு வாலுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இப்போது 4வது வரிசை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வாங்க. நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இன்னும் 3 நாட் தான் இருக்குது. இப்போது 4வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. இந்த 4வது வரிசை பின்னோம் இல்லையா, அந்த கடைசி நாட்டை இப்படி சைடு வால் பக்கத்தில் வைக்கும்போது இதுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக தான் இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ஒரு நாட் கூட தள்ளி எடுத்துடக்கூடாது. இந்த கடைசி நாட்டை இப்படி பக்கத்தில் வைக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஹோல் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கம்ப்ளீட்டாக வெளியே பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்துக்கிட்டு இதுக்கு மேலே இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக மறுபடியும் உள் பக்கமாக கொண்டு போகணும். அந்த கடைசி ரவுண்டு பின்னும் பாருங்கள், அந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் தான் இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி பின்னுறேன். ஓகே, இப்போ நம்ம ரிவர்ஸில் பின்னிட்டு போகிறோம். இப்போ இந்த நாட் போடும்போது பாருங்கள், 4வது வரிசைக்கும் இப்போ நம்ம பின்ன போகிற 5வது வரிசைக்கும் இடையில ஒரு துளி கூட கேப் இருக்கக்கூடாது. அதே ஒரு நாட் நீங்கள் மேலே தள்ளி இந்த ஒயரை எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கேப் வந்திருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் சைடு வாலுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 5வது வரிசை பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் ரிவர்ஸில் பின்னிட்டு போகணும். ரிவர்ஸில் பின்னுறது ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 5வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு.
பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கடைசி நாட் போட்டோம் இல்லையா, இந்த சைடு வழியும் இந்த கடைசி நாட்டையும் பக்கத்தில் இப்படி ஒட்டி வைக்கும் போது இதுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோல் வழியாக தான் இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இதே மாதிரி 24 வரிசை நம்ம பின்ன போகிறோம். ஸோ இந்த 10 அடி ரன்னிங் ஒயர் 24 வரிசையும் பின்னுறதுக்கு கண்டிப்பாக பத்தாது. இதுக்கு இடையில ஜாயிண்ட் போட்டு பின்னணும். எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்தாச்சு இல்லையா, எந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்தீங்களோ ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக மறுபடியும் உள்பக்கமாக கொண்டு போகணும். ரொம்ப தள்ளி இந்த ஒயரை வந்துட்டு இன்செர்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோல் வழியாக இப்படி உள்பக்கமாக கொண்டு போயிருங்க. இப்போ லெஃப்ட் டு ரைட் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு 7 நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த சைடு வாலுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6வது வரிசை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் இந்த கடைசி நாட்டு பக்கத்துலேயே அந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வந்து அதுக்கு மேலே இருக்கு இல்லையா அந்த ஹோல் வழியாக மறுபடியும் ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக கொண்டு போயிட்டு ரைட்டு டு லெஃப்ட் ரிவர்ஸில் பின்னணும். இதே மாதிரி மொத்தம் 24 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இங்கேருந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். இந்த மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் வரும். இந்த இடத்துல மூடி பின்னுவோம். இப்போ பாருங்கள், மொத்தம் 10 வரிசை பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இன்செர்ட் பண்ணி ரிவர்ஸில் பின்னோன்னா ஒரு 3-4 நாட் மட்டும்தான் நம்மளால் பின்ன முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸில் பின்னிட்டு போகும்போது ஜாயிண்ட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ரிவர்ஸில் பின்னும்போது நீங்கள் ஜாயிண்ட் போடாதீங்க. ரிவர்ஸில் பின்னும்போது ஒயர் பத்தாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணி சின்னதாக உள்ளுக்குள்ளே கட் பண்ணி சொருகி விட்டுருங்க. இப்போ எப்பவும் போல் இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு சைடு வாலில் இந்த ஒயரை வந்துட்டு சொருகி விட்டுருங்க. ஒரு 3-4 நாட்குள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வேறு ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இதே 10 அடியில் வேறு ஒரு ரன்னிங் ஒயரை கட் பண்ணியிருக்கேன். அடுத்து 11வது வரிசை எந்த இடத்துல பின்ன போகிறோமோ அந்த இடத்துல இந்த ரன்னிங் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதுக்கு மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த ரன்னிங் ஒயரோட கார்னர் இருக்கு இல்லையா அந்த கார்னரை சைடு வாலில் சொருகி விட்டுருங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு சொருகி விட்டுருங்க. இப்போ வேறு ஒரு ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எப்பவும் போல் லெஃப்ட் டு ரைட் பின்னிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ரைட்டு டு லெஃப்ட் டு ரைட்டுன்னு அந்த 2 சைடு வாலையும் அட்டாச் பண்ணி மொத்தம் 24 வரிசை பின்னணும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2 சைடு வாலையும் பாருங்கள், மொத்தம் 24 வரிசை பின்னி ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு பெரிய பேஸ்கெட் பின்னா எப்படி இருக்கும்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ ஒன் சைடு ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒன் சைடு ஒயர் லாங்காக இருக்கும். குட்டியாக இருக்கிற ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. லாங்காக இருக்கிற ஒயரில் நம்ம மூடி பின்ன போகிறோம். இந்த அளவு கூடைக்கு 5 அடி ஒயர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் திக் ஒயர் எடுக்கிறீங்கன்னா 5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ மூடி பின்னுறதுக்காக நமக்கு 2 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்துட்டு மூடி பின்னுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். நெல்லிக்காய் முடிச்சில் பின்ன அந்த சைடு வால் 2த்தையும் மொத்தம் 7 நாட்டை வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி 15-20 ஒயரை வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடை வந்துட்டு நல்லா பெருசாக அகலமாக நமக்கு வரும். மூடி இல்லாமல் இன்னும் அகலப்படுத்தி இதே மாதிரி ஒரு சன்ஃப்ளவர் பேஸ்கெட் பின்னணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான பூஜா பேஸ்கெட்டாக நமக்கு வந்துடும். இனி அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி பேஸ்கெட்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். ஜஸ்ட் இது பின்னி பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு பின்னி பார்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மீதி இருக்கிற இந்த 2 அடி ஒயரில் மூடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மூடி பின்னுறதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் தான் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க.
ரன்னிங் ஒயர் வச்சு வழக்கமாக மூடி பின்னும்போது என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னுவாங்க இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டது போலவே நம்ம உள்ளுக்குள்ளே மடித்து பின்ன போகிறோம். இப்போ நம்ம பின்ன போகிற இந்த மெத்தடில் மூடி பின்னும்போது உள்ளுக்குள்ளே ஒயரை சொருகி விட வேண்டிய அவசியம் இல்லை. மூடியோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போது லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி கொண்டு போய் மடிச்சுக்கோங்க. இப்படி மடிக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப டைட்டாகவும் வைக்கக்கூடாது. கரெக்டாக 7 நாட் இருக்கு இல்லையா, அந்த 7 நாட் அளவுக்கு தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயர் இருக்கணும். வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு இப்படி மடிச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போடும்போது நார்மலாக எப்பவும் போல் போட்டுக்கோங்க. 2வது நாட்டில் இருந்தால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நாட் போட போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டதுக்கப்புறம் பின்பக்கம் இருக்கிற ஒயர் லூஸாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த 2வது ஒயரில் நாட் போட போகிறோம். இந்த 2வது நாட் போடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போடணும். நம்ம பின்பக்கமாக ரன்னிங் ஒயர் கொண்டு வந்தோம் பாருங்கள், அதோட சேர்த்து நாட் போடுறேன். இப்போ அடுத்து 3வது நாட் போட போகிறோம். எப்பவும் போல் ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு எப்பவும் போல் நாட் போட்டுக்கோங்க. வழக்கமாக நம்ம எப்படி நாட் போடுவோம், ரன்னிங் ஒயரை இப்படி மடிப்போம், மேல் பக்கம் போகிற ஒயரை இப்படி சுற்றுவோம் இல்லையா. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரோட சேர்த்து இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்து நாட் போடுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தடில் பின்னதுனால பாருங்கள், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட வேண்டியதில் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து 5வது நாட் போடுறேன். இந்த ஒரு வரிசை ஸ்லோவாக வந்துட்டு எப்படி நாட் போடுறதுன்னு காமிக்கிறேன். அடுத்த வரிசை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் முதல் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள், இந்த பேஸ்கெட் தான் பின்னியிருப்பேன். இது வந்துட்டு ஒரு உடன் ஹேண்டில் பேஸ்கெட். இந்த உடன் ஹேண்டில் பின்னுறதுக்கான அந்த இடமும் அதுக்கப்புறம் லாக்கும் இதே மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். முதல் நம்மளோட சேனலில் தான் இந்த மாதிரி மெத்தடில் ஒயர் குடைகள்லாம் பின்னியிருக்கும். இப்போ 6வது நாட் போடும்போதும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயரோடு சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 7வது ஒயர். இந்த கடைசி நாட் போடும்போது எப்பவும் போல் நீங்கள் நார்மலாக நாட் போட்டுக்கோங்க. இந்த கடைசி நாட்டை அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து நாட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி பின்பக்கமாக இப்படி கொண்டு வரேன். இப்படி பின்பக்கமாக கொண்டு வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயர் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி மடித்து ஃபர்ஸ்ட் ஒயரில் நார்மலாக எப்பவும் போல் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது ஒயரை வந்துட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடணும். 2வது நாட் போடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து நாட் போடணும். வழக்கமாக நம்ம நாட் போடும்போது எப்படி போடுவோம், ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து இப்படி சுற்றுவோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரோம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு நார்மல் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரோடு சேர்த்து வச்சு எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி இந்த மூடியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 12 வரிசை பின்ன போகிறோம். 12 வரிசையும் சேம் இதே மெத்தடில் தான் பின்ன போகிறோம். பிகினருக்காக இந்த ஒரு வரிசை இன்னும் ஒரு முறை எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டோட பெட்டல்ஸ் எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு நாட் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்டலுக்கும் இன்னொரு பேட்டலுக்கும் இடையில கேப் வரும். ஸோ கிளியராக அடுத்த வீடியோவில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இந்த ஆம்லா நாட்டில் சைடு வால் இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இப்போ நம்ம பின்னுறது செகண்ட் பார்ட்டு. அதுக்கப்புறம் பெட்டல் பின்னுறது தேர்டு பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் தேர்டு பார்ட்டியும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ஐ கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த பேஸ்கெட் பின்னும்போது இந்த 3 பார்ட்டியும் ஒரே வீடியோவை தான் போடணும்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வந்துடும். அதனால் 3 வீடியோவாக தனித்தனியாக போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசி நாட் பாருங்கள். எப்பவும் போல் நார்மலாக போடுறேன். உள் ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ 3வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மூடியோட பின்பக்கம் வழியாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் லூஸும் இருக்கக்கூடாது, டைட்டும் இருக்கக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் லூஸாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடுங்க. 2வது நாட் பின்னும்போது என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரன்னிங் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். கடைசி நாட்டை நீங்கள் நார்மலாக போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கு மேலே பின்னி காமிக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மூடியில் மொத்தம் 12 வரிசை பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது மொத்தம் 12 வரிசை பின்னி முடிச்சுட்டேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்கள், ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டது போலவே ரன்னிங் ஒயரை மடித்து பின்னி முடிச்சாச்சு. இப்போ மேல் பக்கம் இருக்கிற ஒயரை அப்படியே மடித்து உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. பிகினர்ஸ்க்காக இந்த ஒயரை எப்படி சொருகி விடுறதுன்னு காமிக்கிறேன். மேல் பக்கம் போகுது இல்லையா, அதை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். அந்த ட்ராக் மாறாமல் சொருகணும். மூடியோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் மூடிக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. மூடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் இதுக்கு முன்னாடி ஒரு பேக் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேக்கை ட்ரை பண்ணணும்னு ஒரு ஐடியா, அதை பின்னி பார்த்தேன். காட் கிரேஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக நினச்சது போலவே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் நம்மளோட சேனலில் வருதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் நான் கிடையாது, நீங்கள் மட்டும்தான். உங்களோட கமெண்ட்டு, பிளெஸ்ஸிங்ஸு, உங்களோட மோட்டிவேஷனால் மட்டும்தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் இன்னும் ஒரு முறை ஒரு பிக் தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் இந்த மூடிக்குள்ளேயே சொருகி விட்டுக்கோங்க. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்துட்டு ஒரு நார்மல் ரவுண்ட் ஷேப் பேக் மாதிரி ரொம்ப சூப்பராக பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி அகலமாக ஒரு பேக் பின்னால் நல்லாயிருக்கும் இல்லையா? இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கு நம்ம பெட்டல்ஸ் வச்சோன்னா ஒரு சூப்பரான சன்ஃப்ளவர் பேஸ்கெட்டாக நமக்கு மாறிடும். பெட்டல்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.